உண்மையிலே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் விழுந்து கிடந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும், யாருமே இந்த நாட்டை முன்னெடுக்க முன்வரவில்லை. அந்த நேரத்தில் பலருக்கு முன்னாள் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். சஜித் பிரேமதாஸ் இருக்கலாம், அன்றகுமார் திசானாவாக இருக்கலாம், பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. யாருமே வீழ்ச்சி அடைந்த நிலையிலே பெட்ரோலுக்கு லைன், டீசலுக்கு லைன், மண்ணெண்ணெய்க்கு லைன், காசு இருந்தாலும் பொருட்களை வாங்குவதற்கான பொருட்கள் இல்லை. இவ்வாறு மிக ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இந்த நாட்டிலே இருந்தது. இந்த நாடு மீளவும் மேல வரக்கூடிய ஒரு சாத்திகமான சூழல் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் துணிச்சலாக இந்த வீழ்ச்சி அடைந்து கிடந்த நாட்டை மீள பொருளாதாரத்தில் கட்டியெழுப்பதற்காக அவர் துணிச்சலோடு வந்தார். உண்மையிலே இருட்டை திட்டுவதற்கு பலர் உண்டு, ஆனால் அந்த இருட்டை நீக்குவதற்கு ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஒருவர் தேவை. அந்த ஒருவராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்படுத்தி எல்லா இறைவனுடைய அருளால் பலருடைய கூட்டு முயற்சியினாலும் இன்று அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நாடு படிப்படியாக பொருளாதாரத்திலே எழுச்சி கண்டு வருவது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம். அதே வேளையில் உண்மையிலே இன்று இரண்டாவதாக நடக்கப்போற நிகழ்வு உங்களுக்கு தெரியும், காணி உரிமை பத்திரம் வழங்குகின்ற நிகழ்வு. 20 லட்சம் பேருக்கு நாடளாவிய ரீதியிலே இந்த பாரிய திட்டத்தை நாட்டினுடைய மேன்மதிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தம்புள்ளையிலே ஆரம்பித்து வைத்தார். இன்று நாடளாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். வாழ்வாதார காணி, குடியிருப்பு காணி இருந்தும் தாங்கள் உரிமையற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கான உரித்து ஜனாதிபதியின் தலைமையிலே இன்று நாடளாவியில் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற அத்தனை மக்கள் பிரதிகளுக்கு நன்றி கூறுவதோடு, எங்களுடைய மாவட்டத்தில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற எங்களுடைய அரசாங்க அதிபர், அதோடு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அவர் GA and all divisional secretaries, additional உதவி பிரேய செயலாளர்கள், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், எல்லோ லேண்ட் ஆபீசர்ஸ், அனைத்து உத்தியோகர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து உண்மையிலே இன்று 252 HNDA மாணவர்களுக்கான ஆங்கில ஆசிரியருக்கான நியமனம் வழங்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கிழக்கு மாகாணம், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் பௌதிய வளம், ஆசிரியர் வளமும் ஏனைய பௌதிய வளங்களும் குறைந்து காணப்படுகின்ற ஒரு மாவட்டம் கல்வித்துறையிலே. ஆனால் இன்று கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய வருகையின் பிற்பாடு கல்வித்துறையில் மாத்திரமல்ல சகல துறைகளிலும் இன்று இந்த மாகாணம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு வருவதை நான் பார்க்கின்றேன். அதற்கு ஒத்துழைப்பாக நானும் என்னுடைய மாவட்டத்தினுடைய சக ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களும் கூடுதலான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடைசியாக நடந்து முடிந்த ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்ல முடியும். கடைசியாக நடந்து முடிந்த காப்போத்த உயர்தரத்திலே நாங்கள் இலங்கையிலே கிழக்கு மாகாணம் 3வது இடத்தை பெற்றுக் கொண்டோம். ஆனால் 0.3 அடைவு மட்டம் இருந்திருந்தால் 2வது இடத்தையும், 1.9% இருந்தால் இலங்கையிலே 1வது மாகாணமாக நாங்கள் வந்திருப்போம். அதே நேரம் அகில இலங்கையிலே கல்வி மாவட்டத்திலே நாங்கள் 4வது இடத்தை பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுவதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். இதற்கு பின்னால் நின்று உழைக்கின்ற மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் மாகாண ஏனைய உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன். மீண்டும் இந்த மண்ணுக்கு வருகை தந்து இன்றும் நாளைய தினமும் முழுமையான பல வேலை திட்டங்களை களத்திலே நடைமுறைப்படுத்திருக்கின்ற அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.